ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளி மட்டும் உதவின தேவன் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போடு, இதுல இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் வாழ்விலே ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஷபலதன மக்கரபலபலபா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஓ ரபா கபல தரபலபா ஷண்டரபாதியா தரபலபலபா. ஹல்லேலூயா. என் நாமத்தினால் 2-3 பேர் அவள் நடுவிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கன்மலையாயிருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரையா மூளைக்கல், நீரையா தலை சாய்க்கும் கல்நீர், மூளைக்கல் நீரையா. ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்லவரே இயேசு தேவா. ஏ மைனர்ல நல்லவரே இயேசு தேவா. ஏ மைனர். ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவரே இயேசு தேவா. நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றும் எங்களை நடத்திடுவீர் என்ற இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. நல்ல என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டுவோமா? நல்லவரே இயேசு தேவா. நன்மையினால் முடிசூட்டி
நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி, கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, திருப்தியாகியே நீதம் நடத்துகிறே, திருப்தியாகியே நீதம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்று துதிப்பேன், நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே, கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம், பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம். தேவா உம்மை நான் என்று துதிப்பேன், நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே, கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, என்று மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன், நல்லவரே இயேசு தேவா, நன்மை நான் நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி, கிருபைகள் இடுவி, என்றென்றுமா நடத்திடுவி, கிருபைகளை என்றென்றுமாய் நடத்திடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆமென் அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் நல்லவர். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆமென். நன்றி அப்பா. ஓ ரபல பலபா ஷபலதன மக்கர பலதர பலிபி. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தர், 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 பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா. ஹalleluya. இருக்கிறவரா இருக்கிற ஒரு தேவன். ஹalleluya, ஹalleluya. ஆமென். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நன்னேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் சொல்லுவாமே அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. கரங்களை தட்டி ஹalleluya. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை நாம் பிடித்திருவோம் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. இயேசு என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். பொன்னான இயேசுவை, பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். கரங்களை தட்டி அவர் எலிசா மூலம் அற்புதம் செய்தவர். உங்கள் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். உங்களை கொண்டு நோய்களை பேய்களை விரட்ட ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். நல்ல கையில தட்டி அவர் எலியா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். காலமும் கடல் அலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடல் அளவும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் காரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் காரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும்
அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன துன்பங்கள் நமக்கு வந்தாலும் கலங்காமல் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் வழிமண்டி அல்லேலூயா. ஆமென். எஃப் மைனர்ல கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு என்று நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். சேர்ந்து பாடுவோமா? என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து பாடுவாமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து பாடுவாமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி சொல்லுவாமே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு தோல்வி என்பது இல்லாமல் ஆண்டவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய கரம் பிடித்து நடத்தும் பொழுது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தகப்பன் கைவிடவே மாட்டார். உண்மைதானே? அல்லேலூயா. நம்ம தகப்பனுடைய கையை பிடித்து கொண்டால் நம்ம பயந்து தகப்பனுடைய கையை விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கையை பிடித்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர் உயிரே போனாலும் நம்மை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தகப்பன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எஃப் மைனரிலே நம்ம சேர்ந்து பாடுவோம். உம்மை விட எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எனக்கு ஏதும் இல்லை ஆண்டவரே, இயேசுவேன்னு சொல்லி நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நீங்க சொல்லுங்க அப்பா. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உங்க பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உங்க பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள
உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுவே. சொல்லுங்க இயேசுவே இயேசுவே. எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு எல்லாரும் இருந்தாலும் ஆண்டவர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். எப்பவுமே எங்க கூட இருக்கிற ஆண்டவரே உண்மையான சொந்தம் நீங்க தான் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோம். ஆமென். இயேசுவே இயேசுவே எல்லாம். ஆமென். நீங்க சொல்லுங்க ஆமென். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கண்களை மூடி, ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லாமே நீங்க கொடுத்தாலும் எதுவுமே நிரந்தரமா எங்க கூடவே இருப்பதில்லை ஆண்டவரே. ஆனால் எங்க கூடவே ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவர் இருக்கிற ஒரே தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க. அவர் எந்த சூழ்நிலையும் நம்ம கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் நம்ம விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் மாறாத ஒரு தகப்பன். ஓ ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு நண்பர் அவர். ஹல்லேலூயா. நல்ல நம்முடைய குடும்பத்துக்கு மூத்த சகோதரர் அவர். ஹல்லேலூயா. அவர் தான் அம்மா அப்பா. ஓ ஹல்லேலூயா. சகல வழிகளில் நம்மை போதித்து நடத்த ஒரு உண்மையுள்ள ஒரு தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. எத்தனையோ தெய்வங்களை நாம் தேடி போயிருக்கிறோம். நான் நம்மை தேடி வந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. கலங்கி நின்ற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்த ஒரு தேவன், கரம் பிடித்து நம்மை நடத்தின ஒரு தகப்பன். அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. வல்லமாயின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. நீங்க சொல்றீங்களா? வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் இயேசுவே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் இயேசுவே நன்றி ஐயா. பல கோடி தெய்வங்களை நம்பினேனே, நீர்தான் மெய்யான தெய்வம் என்று அறியாமலே. பல கோடி தெய்வங்களை நம்பினேனே, நீர்தான் மெய்யான தெய்வம் என்று அறியாமலே. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை தாங்கி தினம் நடத்தியது கிருபை ஐயா, என்னை தாங்கி தினம் நடத்தியது கிருபை ஐயா. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. கலங்கி நின்ற போது கண் துடைத்தீ, கண்ணீரை துருத்தியில பிடித்து வைத்தீ. கலங்கி நின்ற போது கண் துடைத்த தேவனப்பா, கண்ணீரை துருத்தியில பிடித்து வைத்தீ. கண்ணீரை விசாரிக்கும் காலம்
கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும். அதுவரையில் உம் கரத்தில் அடங்கி இருப்பேன். அதுவரையில் உம் கரத்தில் அடங்கி இருப்பேன். வல்லமாயின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் இயேசுவே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் இயேசுவே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஆண்டவரே, வாழ வைக்கும் தெய்வமே. ஓ நன்றி ஆண்டவரே, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் மாறாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமான ஒரு தகப்பன் அவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்த ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்னாள் என்கிற ஒரு சகோதரி கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் வந்து அழுது புலம்பி ஜெபித்தாள். தன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரால அவ இருதயத்தில் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னாள் எதற்காக ஜெபித்தாலோ, என்ன தேவைக்காக மனம் கசந்து அழுது தன் இருதயத்தை ஊற்றினாலோ, அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். ஓ இன்னைக்கு மன உடைந்து போய் கலங்கி நின்ற சூழ்நிலையில் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையோ, சரீர சூழ்நிலையோ, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமோ சூழ்நிலையோ கலக்கத்தோடு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அன்னாளுக்கு பதில் செய்த தகப்பன் நமக்கும் பதில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ள ஒரு தேவன் ஆண்டவரே, நீ பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீர் இருக்கிறவராய் ஆண்டவரே இருக்கிற ஒரு தகப்பன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தார், இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினவர். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகளை நடத்த போகிறார், நம்முடைய குடும்பத்தை நடத்த போகிறார். ஆண்டவர் இந்த வாரத்துக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரே தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா, உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே வாழ்வினில் தேவ, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என் வாழ்வினில் தேவ, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என் வாழ்வினில் தேவ. நிழல் தேடி அலைந்தேன் நிழலானீர் தேவா, நிதமும்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன் நிழலானீர் தேவா, நிதமும்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரின்றி யாருண்டு நான் பாடி மகிழ என் இரட்சகா என் தேவா, என் இரட்சகா என் தேவா.
உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். 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 என் முழு உள்ளத்தால் உம்மை ஆராதிப்பே. என் முழு பலத்தால் உம்மை ஆராதிப்பே. என் முழு ஆவியால் உம்மை ஆராதிப்பே. என் முழு உள்ளத்தால் உம்மை ஆராதிப்பே. என் முழு பலத்தால் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம். என் முழு ஆவியால் உம்மை ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தால் உம்மை ஆராதிப்பேன். என் முழு ஆவியால் உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். என் முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. நீங்க சொல்லுங்க இயேசுவே. ஆராதனை கண்களை மூடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே. உதவி செய்த தகப்பன் இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவாப்பா. ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நீங்க சொல்லுங்க. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை
மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, நாமத்தினால 2-3 பேர் எங்க கூடி இருக்கிறீங்களோ அவர் நடுவிலே வருவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த மாலை நேரத்துல காலையில நாங்க வந்து ஆராதிச்சோம், அது பத்தல, எங்களுக்கு திருப்தி இல்லை. மறுபடியும் ஆண்டவரை தேடவும், மறுபடியும் ஆண்டவரை வாஞ்சியோடு தேடி ஓடி வரவும், உம்மை பாடி ஆராதிக்கவும் எங்களுக்கு அந்த தாகம் தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சலிப்பில்லாம உம்முடைய சமூகத்துல ஓடி வந்தவர்களுக்கு எனக்கு உதவி செய்தீரே, பலம் தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் மாறாதவர், கிருபை உள்ள தேவன் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அப்பா. உம்மை தேடி நாடி ஓடி வருகிற பிள்ளைகளை நீர் அழைக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தகப்பன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்துவமாக. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. வேதத்துல வாசிக்கிறோம், 10 குஷ்டரோகி ஆண்டவர் சுகமாக்கினார். ஒருவர் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. ஆண்டவர் கேட்டாரு, நான் சுகமாக்கினது 10 பேர் இல்ல, மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடி வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசு எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும், இயேசு என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும் நான் ஆண்டவரை விடமாட்டேன். என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் போதுமானவர், என்னுடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. இந்த பகுதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெய்பீம் நகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெய்பீம் நகர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு வீடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தெருவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெய்பீம் எல்லையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த எல்லைக்குள்ள தேவ ஆவியானுடைய வல்லமை அசைவாடணும். ஆண்டவர் அற்புதம் செய்யணும். எந்த தீங்கும் நடக்கக்கூடாது ஆண்டவர். விபத்துகள் நடக்கக்கூடாது, தற்கொலைகள் நடக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அகால மரணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றுவீராக. இங்க இருக்கிற ஆலயத்து நிமித்தமாய், இந்த ஆலயத்து நிமித்தமாய் இந்த தேசம் பாதுகாக்கப்பட ஆண்டவரே. இந்த ஆண்டவரே தாளம்பூர் பகுதி பாதுகாக்கப்பட ஆண்டவரே. அதுல ஜெய்பீம் நகர்ல விசேஷமா நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே எல்லாருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே குடிகார கணவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா ஊதாரி பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. படிக்காத பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த வியாதியும் இல்லாம ஆண்டவரே எங்களுடைய பகுதியை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையில கர்த்தர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காலையில் ஆராதனைக்கு வர முடியாதவங்க இந்த சாயந்தரத்தில் எப்படியாவது வந்து கலந்து கொள்ளணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. காலையில் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரத்திலேயே ஆண்டவருடைய ஆராதனைக்கு வரணும், ஆலயத்துக்குள்ளே வரணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள நிர்விசாரணம் அதிகமாக இருக்குது. கர்த்தரை தேடுகிறது குறைஞ்சி போயிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், பரவாயில்ல அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு எத்தனையோ பேருக்குள்ள அலட்சியம் இருக்குது. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே வாரத்தில் 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்க, ஒரு நாள் எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரே. எப்படியாவது உங்களுடைய பிள்ளைகள் காலையில் வர முடியாட்டாலும் சாயந்தரத்தில் அவங்க ஓடி வரணும். ஆராதனைக்கு போகாதவங்க ஆண்டவரே சபை பாகுபாடு இங்கே வந்து தெய்வத்தை தொழுது கொள்ளணும், தேவனை ஆராதிக்கணும் சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அவங்க நாடி ஓடி வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சபையினுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு வருகிற மக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த சபையினுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது கர்த்தாவே பாத்ரூம் கட்டணும், அதுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சொந்தமாக கரண்ட் வாங்கணும், அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கணும் ஆண்டவரே. இயேசுவின்
நாமத்தினால் இந்த இடம் போதாது ஆண்டவரே, இன்னும் நல்ல ஒரு விசாலமான இடத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தரணும். அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்த ஆண்டவரே அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே குறைந்த விலைக்கு அதை கொடுக்கணும், ஆலயத்துக்காக கொடுக்கணும். ஆண்டவரே சேர் வேணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த இடத்துல நல்ல சேர்கள் இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், வரப்போற நாட்களில் மழை காலம் ஆண்டவரே, இந்த மழை காலத்தினால் இந்த சபைகள் ஒழுகிறது, இதெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்தணும். ஆண்டவர் அந்த சரி செய்யப்படணும். கர்த்தர் அதுக்குரிய எல்லாம் பண தேவைகள் பொருளாதார தேவைகளை சந்திக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, இது உம்முடைய ஆலயம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கிற மக்களை கர்த்தர் எழுப்புவீராக சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கொடுக்கக்கூடிய உற்சாகம் உள்ள மனதுடைய ஜனங்களை கர்த்தர் எழுப்புவீராக. நாங்கள் யார்கிட்டையும் போய் கை நீட்டி கேட்க மாட்டோம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவரே ஏவணும் இருதயத்தில். ஆண்டவரே ஏவி கர்த்தாவே பாஸ்டர் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய சொன்னார்னு சொல்லணும். முன்ன வந்து அவங்க சொல்லணும், ஆண்டவரே அதை செய்யணும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த வழியில் நமக்கு இந்த ரோடு போடுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு உள்ளே வர்றதுக்கு போதுமான வழி இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்களுக்குன்னு ஒரு ரோடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த ரோடு ஆண்டவரே எங்கே இருக்குன்னே தெரியல, எல்லாம் பள்ளமேடுமா இருக்குது. ஆண்டவர் மழை வந்தால் உள்ளே வரவே முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு ரோடு ஃபார்ம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு ரோடு போடணும். ஆண்டவரே ஏசப்பா அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து ஆண்டவரே திரும்ப அளவுக்கு அந்த அளவுக்கு ரோடு எங்களுக்கு கிடைக்கணும். ஆண்டவரே இதில் நல்ல ஆண்டவரே கரண்ட் கம்பங்கள் வரணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தண்ணீர் குழாய்கள் வரணும். இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் வனாந்தரமான இடம், ஆனால் செழிப்பா கர்த்தர் மாற்றணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படியாவது அரசியல் தலைவர்கள் மூலமாய் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டவரே இந்த இடம் ஒருவேளை கண் மறைக்கப்பட்டிருக்கலாம். அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இருதயத்தில் பேசி இந்த இடத்துல ரோடு போடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இன்னும் நிறைய புதிய ஆத்துமாக்கள் வர ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்கள் சபைக்கு நிறைய புதிய ஆத்துமாக்கள் வரட்டும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால தேவனை அறியாதவர்கள் கண் திறக்கப்பட்டு அவங்க இயேசுவே உண்மையான ஒளி தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே வரணும். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த இடத்துல இடமே பத்தாத அளவுக்கு ஜனங்க நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. வெளியெல்லாம் சேர் போட்டு ஜனங்க கர்த்தரை ஆராதிக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஆண்டவரே கிருபை தாங்க. நாங்கள் பாடுற பாட்டு கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். நாங்கள் பண்ணுற ஜெபம் கர்த்தர் அதை கேட்டு பதில் தரணும். நாங்கள் வேதத்திலேருந்து பேசுகிற வார்த்தை கர்த்தர் மாத்திரம் பேசணும். ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள நல்ல பக்தி விருத்தி உண்டாகணும். ஜனங்களுக்குள்ள மனம் திரும்புதல் வரணும். தாங்கள் செய்கிறது பாவம் என்பதை அறிந்து கொள்ள அவங்க மனக்கண்களை தேவன் திறந்து ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நீங்க சொன்னீங்களே, என்னை கேளு அப்பொழுது ஜாதிகளை உனக்கு தருவேன், ஜனங்களை உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்தை ஆண்டவர் ஒருவேளை உள்ள இருக்கிறது சபையா இருக்கலாம், முன்னாடி பெரிய பெரிய சபைகள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஊருக்குள்ள பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற எங்கள் சபை ஆண்டவரே மறைந்திருக்காதபடிக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமாய் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே